அஸ்ஸலாமு அலைக்கும். வாங்க இப்போ ஒரு தயிர் சாதம் எப்படி வேணாலும் சொல்லலாம். தயிர் சாதம், மோர் சாதம் எப்படி வேணாலும் சொல்லலாம். நான் எப்படி செய்வேன்டா, 2 பச்சை மிளகா கீரி வச்சுக்கிறேன் சாப்பாடுக்கு தக்கனா. கொஞ்சோண்டு இஞ்சி திருவி போட்டால் நல்லாயிருக்கும். இஞ்சி திருவுறதுக்கான அதெல்லாம் கொஞ்சம் பொடிச்சா கட் பண்ணி வச்சுக்கிறேன். கொஞ்சோண்டு மிளகுத்தூள் போட்டால் அதை நம்மளுக்கு வந்து சளி பிடிக்காது. எனக்குலாம் தயிர் ஆகாது, அல்சர் ஆயிரும். அதனால் கொஞ்சம் மிளகுத்தூள் போட்டால் ஒன்றும் தெரியாது. மிளகுத்தூள் பொடித்தூள் போட்டு வச்சுக்கிறேன். கொஞ்சம் கருவேப்பிலை, அவ்வளோதான். அப்புறம் வந்து நான் வந்து தயிரை கையிலலாம் அடிக்க மாட்டேன். கையிலலாம் மிக்சியில் கொஞ்சம் அள்ளி போட்டு உப்பு போட்டு அடித்து வச்சுக்கிட்டு சோறு ஆற வச்சுக்கிறேன். ஒரு கடாய் வச்சு அதில் வந்து இந்த காஞ்சது எண்ணெய் காஞ்சது வந்து பச்சை மிளகா, கருவேப்பிலை, நம்ம திருவண்ண இஞ்சி, மிளகுத்தூள் எல்லாத்தையும் போட்டு ஒன்றா கடைஞ்சி விட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு கூட தயிரை தூக்கி ஊற்றலாம். நல்லா தெரிஞ்ச மாதிரி ஆயிரும். சிம்மில் வச்சு கூட ஊற்றலாம். கொஞ்சம் அதை தயிரை தூக்கி அதில் ஊற்றி நம்ம செய்து வச்சுக்கிற சோத்தை போட்டு பெரட்டி கொஞ்சம் சூடாக விட்டு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். ஒரே ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும். என்னுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தண்ணியாக தான் அடித்து வச்சுக்கிறேன். ரொம்ப கட்டியாக அடித்து ஊற்றினமாக்கு நம்ம சாப்பாடு சாப்பிடல வந்து தொண்டில் வந்து விற்கிக்கிறோம். இப்போ பாருங்கள், பார்க்க அவ்வளோ அழகாக இருக்கும். ஒரே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இன்ஷா அல்லாஹ்.